தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. அதை நான் உனக்கு, அதை நான் உனக்கு, அதை நான் உனக்கு, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. இந்த பாட்டு அதிமுக என்ற கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அதிமுக அலுவலகத்தில் ஒழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதில் இந்த பாட்டை வந்து அதை நான் உனக்கு, அதை நான் உனக்கு அப்படின்னு நான் 2-3 முறை சொல்லியிருக்கேன் இல்லையா? அது எதனால் அப்படின்னா, அந்த பாட்டு அவ்வளவு அதிகமான அது ரெக்கார்டு அந்த காலத்தில் அது அவ்வளவு அதிகமாக ஓடினனால அந்த ரெக்கார்டில் வந்து திருப்பி திருப்பி அதிலே ஓடும். அதை நான் உனக்கு, அதை நான் உனக்குன்னு சொல்லி அதே மாதிரி ஓடி வந்து தட்டி விடுவாங்க. இன்று அப்படின்னு ஆரம்பிக்கும் திருப்பி. சரி, அது 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 அதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா அந்த அதிமுகங்கிற அந்த பெரிய ஆலமரத்தில் வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல். அந்த அலுவலகம், அதிமுக அலுவலகம் எல்லா இடங்கள்லையும் இந்த பாட்டை ஒலிக்க விட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்டிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் இது வரைக்கும் அந்த பாட்டை திருப்பி எங்கேயுமே கேட்டது கிடையாது. ஏன்னு சொன்னால் எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையாரே வந்து எம்ஜிஆருடைய அந்த பெருமை மிகுந்த அந்த இதெல்லாம் அதை மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணார் அப்படின்லாம் ஒரு புரளி இருக்குது. அது உண்மையா புரளியா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் அதுக்கு அந்த அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2-3 பேர் இருந்தாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, அவர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம்னு. ஆனால் இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைனா, அதிமுக எம்ஜிஆர் நானா நீயா அப்படிங்கிற மாதிரி. எம்ஜிஆர் வந்து யாருமே கிடையாது. எம்ஜிஆருடைய கொள்கைகளை வந்து ஆனால் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அந்த ஆட்சியை தக்க வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சு 1 வாரம் காலம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்னும் 4 நாளில் ரிசல்ட்டும் வரப்போகுது. இந்த போட்டியில் வந்து உங்கள் கட்சி, அதாவது அதிமுக கட்சியை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு பயோட வீடியோவோட வெளியிட மாட்டேங்கிறான். பொய் தான் பேசுகிறானுங்க. ஆனால் பொய் பேசுகிற பயில தான். உண்மை பேசுகிறவங்க வந்து ரொம்ப குறைவு தான். பொய்யா வீடியோ வெளியிடுறாங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எதுக்காக அவ்வளவு கூட்டம் அந்த வீடியோக்களை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத நானே நினைப்பேன். என்னடா நம்ம வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்களே. ஆனால் எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. சரி, அதை ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்கிறத வந்து எவ்வளவு தூரம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான். அரசியல் அப்படிங்கிறப்போ யாருக்கும் பாதகம் சாதகம் அப்படியெல்லாம் கிடையாது. பொதுவாக இதுதான் நடக்குது, இது தப்பு, இது ரைட், அதுதான் அரசியல், அதுதான். ஆனால் வந்து இதையே வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நடுநிலையில் பெரிய நக்கிட்டீங்க அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. உண்மை எது பொய் எது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். பார்த்துக்கிட்டே ஒரு உண்மையை வந்து இது பொய் அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. இப்போ எம்ஜிஆரை கூட எப்படின்னா சில பேர் என்ன அவர் மட்டும் நல்லவரா அப்படின்னு பொது வெளியில் பேசியிருக்காங்க நிறைய பேர், நானே கேட்டிருக்கிறேன். சரி, ஆனால் நீங்கள் நல்லவரா, அவரை நீ நல்லவரா அப்படின்னு கேட்குற, நீ நல்லவனா அப்படின்னு நீ உன்னை உன் மனசாட்சியை கேளு. அவர் பொதுஜனங்களுடைய மனசை ஆட்கொண்டிருந்தார். அவர் வந்து அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. அவரை மாதிரி ஒரு தலைவர், அவர் மாதிரி தலைவர் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து அவர்
நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் நல்ல நல்ல மனிதர். அவருக்கு அவர் கூடயே பயணித்த கலைஞர் இருக்காருல்ல, அவரை இப்போ கூட உஸ்பி அண்ணே கலைஞர்ண்ணே இவர் எம்ஜிஆர் எப்படி நல்லவரா அப்படின்னு கேட்டால் அவர் நல்லவர்னு சொல்லுவார். எம்ஜிஆர் கெட்டவர் அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும், பண்பாளர் அவர். எல்லாருமே அதாவது வந்து ஒரு மனிதனோட இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறத வந்து எம்ஜிஆர் ரொம்ப சுலபமாக அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வந்து அவருடைய படங்கள் ஆகட்டும், அவருடைய பாட்டுகள் ஆகட்டும், எல்லா இடங்கள்லேயும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த நான் சொன்னேன்ல இந்த பாட்டை போட்டாவே ஓட்டு விழுந்துடும். ஆனால் அந்த பாட்டையே இவங்க மறந்துட்டாங்க, என்ன செய்கிறது? ஆனால் காலத்தின் கொடுமை. சரி, எம்ஜிஆருக்காக நம்ம வருந்துகிறோம். அதிமுகங்கிற பெரிய ஆலமரம் சாய்க்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிறத வந்து 4ஆம் தேதி தேர்தல் முடிவை அறிவிக்கும்.